கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அத்தியாயத்திலே 26வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறதென்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது என்றார். ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த வசனங்கள் மூலமாக இன்றைக்கு நீர் எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் என்று சொன்ன அந்த வேத வசனத்தின்படி அடியானை மறைத்து என்னுடைய மாம்சிகம் வெளிப்படாதபடி தேவரீர் வேலி அடைத்து, ஆண்டவரே, ஒவ்வொரு வார்த்தையும் நீர் சொல்லுகிற வார்த்தையாய் மாற உதவி செய்யுங்க. பேசுகிற எனக்கும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றுங்க. கனம், துதி, கனம், மகிமையெல்லாம் நீங்களே எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கும் இந்த வசனத்தின் மூலமாக இது புதிய ஒரு உடன்படிக்கை என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு புதிய உடன்படிக்கையை ஆண்டவர் தன்னுடைய மரணத்திற்கு முன்பாக ஏற்படுத்தினார். இதே வசனத்தை நாம் மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அத்தியாயத்தில் 22லிருந்து 24 வசனங்களிலும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அத்தியாயத்திலே 19-20 வசனங்களிலும் இதே காரியத்தை நீங்கள் வாசிக்க முடியும். பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது என்றார். ஒரு புதிய உடன்படிக்கை. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் அநேகருக்காக என்று எழுதப்படுவதற்கு பதிலாக உங்களுக்காக என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலும் இந்த புதிய உடன்படிக்கை, அவருடைய இரத்தத்தின் மூலமாக ஏற்பட்ட அந்த புதிய உடன்படிக்கையை நாம் ஆதியாகமத்தில் இருந்து, அதனுடைய ஆரம்பத்தில் இருந்து அதை நாம் தியானிக்க போகிறோம். எனவே இயேசு கிறிஸ்துவின் அந்த இரத்தத்தின் உடன்படிக்கை என்கிற தலைப்பிலே இந்த செய்தியை நாம் கேட்க போகிறோம். நன்றாக கவனியுங்கள். முதலாவதாக, இந்த புதிய இரத்தத்தின் உடன்படிக்கை எதற்கு நமக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுகிறது என்றால், ஒரு மனிதன் பாவத்திலிருந்து அவன் மீட்கப்பட்டு விடுதலை அடைந்து அவன் ரட்சிக்கப்பட்டவனாய் மாறுவதற்கு, அல்லது பாவத்தை எதிர்த்து அவன் ஜெயம் பெறுவதற்கு அவனுக்கு இந்த புதிய இரத்தத்தின் உடன்படிக்கை அவசியமாக இருக்கிறது. எபிரேயர் 12ஆம் அத்தியாயம் 4வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது, பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாய் நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே என்று அந்த எபிரேய நிருபத்தை எழுதினவர் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். எனவே இந்த செய்தி பாவத்திற்கு விரோதமாக போராடுகிற ஒரு இரத்தம் சிந்துகிற ஒரு அனுபவத்தை போன்ற ஒரு கடினமான ஒரு அனுபவம் என்பதை நமக்கு விளக்கி காட்டுகிறது. பாவம் என்பது வேத புத்தகத்திலே நீங்கள் பார்ப்பீர்களேயானால் பல ஓமானங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று குஷ்டரோகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் அல்லது குஷ்டம் சுத்திகரிப்பு என்கிறதான ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறோம். அதை நீங்கள் கேட்டு பாருங்கள். இந்த குஷ்டரோகிகளை சுத்திகரிக்கிற அந்த பகுதியை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால் லேவியராகமம் 14ஆம் அத்தியாயம் 7வது வசனத்தில் 7 தடவை அந்த இரத்தத்தை ஆசாரியன் எடுத்து அந்த குஷ்டரோகி, அந்த சுத்தமாக்கப்பட்ட குஷ்டரோகி பாளையத்திற்கு உள்ளே வருவதற்கு அவன் மேலே தெளிப்பதாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 7 பரிபூரணத்தை காட்டுகிறது. எதற்காக நாம் இந்த இரத்த உடன்படிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றால், தேவன் மனிதனை 3 நிலையிலே சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம். முதலாவது, அவர் மண்ணிலிருந்து ஒரு உருவத்தை உருவாக்கினார். 2வது, தன்னுடைய ஜீவ ஆவி, அவருடைய சுவாசத்தை அங்கே ஊதினார். 3வது, அப்பொழுது அங்கு ஒரு ஜீவ ஆத்துமா உண்டானது. இப்படியாக அந்த சிருஷ்டிப்பு 3 நிலையிலே ஆண்டவர் ஏற்படுத்தினார். ஆத்துமாவில் பாவ நிவர்த்தி செய்வதற்கு அங்கே இரத்தம் அவசியம் என்று லேவியராகமம் 17ஆம் அத்தியாயம் 11வது வசனம் நமக்கு சொல்கிறது.
மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்பது நம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சத்தியம். எனவே பாவ நிவர்த்தி செய்வதற்கு இந்த இரத்தத்தின் உடன்படிக்கை மிகவும் நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஆதி பாவத்தை நீங்கள் பார்ப்பீர்களேயானால் அந்த பாவத்தின் தன்மையை நீங்கள் விளங்கி கொள்ள முடியும். பிசாசு ஆதாம் ஏவாளை ஏதேன் தோட்டத்திலே சோதித்து அந்த சோதனையிலே விழச் செய்து அவர்களை பாவம் செய்கிறவர்களாக மாற்றினார். ஆதியாகமம் 3ஆம் அத்தியாயம் முதல் 6 வசனங்களை நீங்கள் வாசிக்கும்போது நீங்கள் அதை விளங்கி கொள்ள முடியும். நமக்கு தெரிந்த பகுதி அதிலே பாருங்கள். அந்த சாத்தான் பயன்படுத்துகிற வார்த்தைகளை நீங்கள் நன்றாக கவனித்து பார்க்க வேண்டும். தேவன் சொன்னது உண்டோ, இது விலக்கப்பட்ட கனி என்று சொன்னவுடனே அவன் சொல்லுகிறான், தேவன் அப்படி சொன்னது உண்டோ என்று தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக அவனை சொல்லி ஒரு அவிசுவாசத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக கீழ்ப்படியாமை என்கிற பாவத்தை ஏவாள் செய்ய, தொடர்ந்து ஆதாம் செய்ய சத்துரு மிக அழகாக அவர்களை வஞ்சித்தான் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக அவன் எப்படி வஞ்சித்தான் என்று பார்ப்பீர்களேயானால் ஏமாற்றுகிறான். ஏவாள் சொல்லுகிறாள், இதை சாப்பிடுகிற நாளில் நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னபோது, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் என்று சொல்லி ஏமாற்றுவதை பார்க்கிறோம். மூன்றாவதாக ஒரு நய வஞ்சகத்தை அங்கே பார்க்க முடியும். நீங்கள் இந்த பழத்தை சாப்பிடும்போது உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்களும் தேவர்களைப் போல மாறுவீர்கள் என்று சொல்லித்தான் ஏவாளை வஞ்சித்து அதன் மூலமாக ஆதாம் வஞ்சிக்கப்பட்டு அந்த பாவம் இந்த உலகத்திற்குள்ளாக வந்தது. இது தள்ளப்பட்ட, மேலிருந்து கீழே தள்ளப்பட்ட அந்த தூதர்களுடைய அந்த தூதர்களாய் இருந்து பிசாசுகளாய் மாறின அந்த பிசாசின் திட்டம் என்பதை நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 14ஆம் அத்தியாயத்திலே 12 வசனத்திலே நீங்கள் வாசிக்க முடியும். அவன் சொல்லப்பட்டது காரியத்தை பாருங்கள். இது புசிப்பதற்கு நல்லது, இது மாம்சத்தின் இச்சையை காட்டுகிறது, இது பார்வைக்கு இன்பமானது, இது கண்களின் இச்சையை காட்டுகிறது, இது புத்தியை தெளிவிக்கும், இது ஜீவனத்தின் பெருமையை காட்டுகிறது. ஆதாமும் ஏவாளும் கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவர்கள் விசுவாசிக்காமல் பிசாசினுடைய வார்த்தைகளை அவர்கள் அங்கே விசுவாசித்து இந்த பாவத்திலே அவர்கள் விழுந்து போகிறார்கள். 1 யோவான் 2ஆம் அத்தியாயம் 15வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரை நான் வாசிக்கும்போது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று நாம் வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எனவே இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் உடன்படிக்கைக்குள்ளே நீங்களும் நானும் வரும்போதுதான் இந்த மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை இதெல்லாம் உலகத்தில் உண்டானவைகள், இது தேவனால் உண்டானவைகள் அல்ல, அவைகளை நாம் மேற்கொள்ள முடியும். இதே 3 சோதனைகளும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு வந்தது. ஆனால் ஆண்டவர் அந்த சோதனையை ஜெயித்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அத்தியாயம் 3வது வசனத்தில், நீர் இந்த கல்லுகளை அப்பங்களாக மாற்றும் என்று சத்துரு சொல்லும்போது அது மாம்ச சிந்தையை காட்டுகிறது, அது மாம்சத்தின் இச்சையை காட்டுகிறது. மத்தேயு 4ஆம் அத்தியாயம் 8-9 நீர் என்னை பணிந்து கொள்ளும், அப்பொழுது உலகம் முழுவதையும் உமக்கு தருவேன் என்று சொல்வது கண்களின் இச்சையை காட்டுகிறது. மத்தேயு 4:6 நீர் தேவகுமாரனானால் நீர் குதியும், உம்மை தூதர்கள் தாங்குவார்கள் என்று சொன்னது அது ஜீவனத்தின் பெருமையை காட்டினது. ஏதேன் தோட்டத்தில் எப்படி ஏவாளையும் ஆதாமையும் அந்த பிசாசு வஞ்சித்ததோ, தேவன் இது சொன்னது உண்டோ, நீங்கள் சாவதில்லை, நீங்கள் தேவர்களைப் போல் ஆவீர்கள் என்று சொன்னது போல வனாந்தரத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சத்துரு அதே 3 முக்கூறு ஆயுதங்களை பயன்படுத்தி
அங்கே சோதிப்பதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் வசனங்களை சுட்டி காட்டி அந்த இடத்திலே சாத்தானை அவர் ஜெயித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அத்தியாயம் 7 முதல் 10 வரை அவனும் ஒரு இடத்துல இப்படி எழுதியிருக்கிறதே என்று சுட்டி காட்டுகிறான். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் வசனங்களை சுட்டி காட்டி அவனை ஜெயித்தார் என்று பார்க்கிறோம். சங்கீதம் 91 11 12 உள்ள வசனங்களை பிசாசு சுட்டி காட்டுகிறான். நீர் குதியும், உம்முடைய தூதர்கள் உம்மை தாங்குவார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதே. பாருங்க, சங்கீதம் 91 11 12 உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்கிற வசனத்தை வனாந்திரத்தில் பிசாசு கர்த்தருக்கு சுட்டி காட்டுகிறான். இதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் சத்துரு பல காலகட்டங்களிலே வசனங்களை நமக்கு சுட்டி காட்டி கூட கர்த்தருடைய சித்தத்திலிருந்து நம்மளை விலக செய்வதற்கு அவன் நூதனமான வழிகளை அவன் பின்பற்றுவான். எனவே நீங்களும் நானும் அந்த இரத்தத்தின் உடன்படிக்கையில் நிலைத்திருக்க வேண்டும் என்பது அது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஏதேன் தோட்டத்தில் எல்லாம் சம்பூர்ணமாக இருந்தது, எல்லாம் பரிபூர்ணமாக இருந்தது. ஆனாலும் முதலாம் ஆதாம் அங்கே பாவத்தை மேற்கொள்ள முடியாமல் அவர் பாவத்திலே வீழ்ந்து போவதை பார்க்கிறோம். வனாந்திரத்திலே எல்லாம் குறைவுபட்ட நிலையில் இருந்தது. அவர் 40 நாட்கள் அவர் ஒன்றும் புசிக்கவில்லை. அந்த சூழ்நிலையிலும் 2ஆம் ஆதாம் அந்த பாவத்தை ஜெயித்தார் என்று பார்க்கிறோம். அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாத இருந்த போது கூட நீங்களும் நானும் பாவத்தை ஜெயிக்க வேண்டும், பாவத்தை மேற்கொள்ள வேண்டும். இந்த பாவத்தின் விளைவுகளை நீங்கள் பார்ப்பீர்களேயானால் ஏதேன் தோட்டத்திற்கு பாவம் வருவதற்கு முன்பாக தேவ மகிமை ஆதாமையும் ஏவாளையும் மூடி இருந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி தேவ மகிமை அவர்களை மூடியிருந்தபடியினால் அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்பதை அவர்கள் அறியாதிருந்தார்கள். ஆனால் பாவம் செய்தபோது அந்த தேவ மகிமை அவர்களை விட்டு நீங்கினபடியினாலே அவர்கள் தங்களுடைய நிர்வாணத்தை மூடுவதற்காக அத்திமரத்து இலைகளை பறித்து அதை ஆடைகளாக அவர்கள் நெய்து அதை கொண்டு தங்களுடைய நிர்வாணத்தை மூடினார்கள் அல்லது மறைத்தார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, தேவ மகிமை இருக்கிறது வரை அந்த நிர்வாணம் அவர்களுக்கு வெட்கத்தை உண்டாக்கவில்லை. ஆனால் தேவ மகிமை அவர்களை விட்டு விலகின போது அதே நிர்வாணம் அவர்களுக்கு வெட்கத்தை உண்டு பண்ணினது. இது ஆதியாகமம் 2ஆம் அத்தியாயம் 5வது வசனத்திலே நீங்கள் பார்க்க முடியும். அந்த ஆதியாகமம் 3ஆம் அத்தியாயம் 7 24 வரை வாசிக்கும்போது இந்த சம்பவம் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பாவம் என்ன செய்ததென்றால் தேவனுடைய திவ்ய சுபாவங்களை ஆதாமிடத்திலிருந்தும் ஏவாளிடத்திலிருந்தும் அழித்து போட்டது. அதே போலத்தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பாவத்திற்கு இடம் கொடுப்போமே, ஆனால் கர்த்தரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட ஆவிக்குரிய வரங்கள், கனிகள், அந்த திவ்ய சுபாவங்கள் நம்மை விட்டு விலகி போகும். நான் சில காரியங்களை சுட்டி காட்டுகிறேன். எப்படி அந்த திவ்ய சுபாவங்கள் அல்லது அந்த டிவைன் ஆட்ரிபியூட்ஸ் அவர்களை விட்டு விலகினதென்றால் ஆதியாகமம் 3ஆம் அத்தியாயம் 8வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தேவ சன்னதியிலிருந்து விலகினார்கள். பாருங்க, தேவ நிர்வாணம் என்று அறிந்தவர்கள் இப்பொழுது தேவ சன்னதியிலிருந்து விலகிறார்கள். 10வது வசனத்தில் வரும்போது அவர்களுக்குள்ளே பயம் உண்டாகிறது, அவர்கள் ஒளிந்து கொண்டார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். 12வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும்போது ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்த ஆரம்பிக்கிறார்கள். ஆதாம் தேவனிடத்திலே சொல்லுகிறார், நீர் தந்த அந்த ஸ்திரீ என்னை இந்த பாவத்தை செய்ய சொன்னாள் என்று அந்த பழியை ஆதாம் ஏவாள் மேலே போடுவதை பார்க்கிறோம். ஆனால் 13வது வசனத்தில் வரும்போது ஏவாளும் தான் செய்த பாவத்தை ஒத்துக்கொள்ளாமல் சர்ப்பத்தின் மேலே அந்த பழியை போடுவதை நாம் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களிலே நடைபெறுகிறது. நாம் அந்த இரத்தத்தின் உடன்படிக்கையை விட்டு வெளியே வரும்போது, பாவத்தை மேற்கொள்ள முடியாமல் நாம் இடரும்போது, நாம் அதை ஒத்துக்கொள்ள முடியாமல் மற்றவர்களுக்கு மேலே அந்த பழியை சாட்டுகிறவர்களாய் அல்லது அதற்கு ஒரு லேம் எக்ஸ்கியூஸ் என்று சொல்வார்களே, ஒரு நொண்டி சாக்கை நாம் தேடி நம்மை நாமே திருப்திப்படுத்தி கொண்டு ஏமாந்து போகிற ஒரு அனுபவத்திலே காணப்படுகிறோம்.
இந்த ஆதாம் ஏவாள் பாவத்தினால வந்த விளைவுகளை நீங்கள் ஆதியாகமத்தில் வாசிப்பீர்களேயானால் 14-15 வசனங்களில் சர்ப்பம் சபிக்கப்படுகிறது. சர்ப்பம் சபிக்கப்பட்டு அது இன்றைக்கு இருக்கிற நிலைமையிலே அது காணப்படுகிறது. 16வது வசனத்தில் ஏவாள் சபிக்கப்படுகிறாள். 17வது வசனத்தில் ஆதாம் சபிக்கப்படுகிறார். பாவத்தின் விளைவாக பூமியிலே சாபம் வந்தது. 18வது வசனத்தில் பூமி சபிக்கப்படுகிறது. 19வது வசனத்தில் ஜீவனை சபித்து மரணம் என்கிற ஒரு அனுபவத்தை அங்கே ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஒருவேளை ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்யாதவர்களாய் அந்த தேவ மகிமையிலே காணப்படுவார்களேயானால் இன்றைக்கு இருக்கிற மரணம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படாது என்பதை நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். அப்பொழுதுதான் ஆதாமை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட நீ திரும்பவும் மண்ணுக்கு நீ திரும்புவாய் என்று சொல்கிறார். அதற்கு பிறகு நீங்கள் தொடர்ந்து வேதாகமத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால் காயினுடைய பாவத்தை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 4ஆம் அத்தியாயம் முதல் 2 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால் காயின் ஆபேல் அவர்கள் ஒரே கற்பத்தில் இரட்டை பிள்ளைகளாய் பிறந்தவர்கள் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். ஆதியாகமம் 4:4 தேவன் ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரிக்கிறார். 5வது வசனத்தில் காயினுடைய காணிக்கையை கர்த்தரால் அங்கீகரிக்க முடியவில்லை. காரணம் என்னவென்றால் எபிரேயர் 11ஆம் அத்தியாயம் 4வது வசனத்திலே நாம் அதற்குரிய காரணத்தை பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் அவன் இன்னும் பேசுகிறான். ஆண்டவர் காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்க முடியவில்லை. ஏனென்றால் அவன் விசுவாசத்தினாலே அந்த காணிக்கையை செலுத்தவில்லை. ஆனால் அவனுடைய சகோதரன் அந்த விசுவாசத்தினாலே அந்த காணிக்கையை செலுத்தினார். இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்க விரும்புகிறேன். ரோமர் 10ஆம் அத்தியாயம் 17வது வசனத்தில் ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஆபேலுக்கு இந்த விசுவாசம் எப்படி வந்தது? கர்த்தருக்கு பிரியமாக தலையீட்டிலே நல்ல கொழுத்த ஒரு மிருகத்தை கொண்டு வந்து பலியிட வேண்டிய அந்த விசுவாசம் எப்படி வந்ததென்றால் அவருடைய பெற்றோர்கள் அதை அவருக்கு சொல்லி கொடுத்திருக்க வேண்டும், காயினுக்கும் சொல்லி கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் அந்த வார்த்தையை ஆபேல் ஏற்றுக்கொண்டார், ஆனால் காயின் ஏற்றுக்கொள்ளவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக தரம் நாம் தான தர்மங்களை செய்கிறோம் அல்லது தசம பாகங்கள் காணிக்கைகளை ஒழுங்காக கொடுக்கிறோம். ஆனால் அப்படி இருந்தும் ஆண்டவர் நம்முடைய தியாகங்களை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதற்கு காரணம் அன்றைக்கு காயின் கீழ்ப்படியாதது போல, ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாதது போல நாமளும் கீழ்ப்படியாமல் காணிக்கைகளை செலுத்துகிறவர்களாக இருக்கிறோம். அதற்கு ஒரு அருமையான வசனத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். 1 சாமுவேல் 15ஆம் அத்தியாயம் 22வது வசனத்தில் சாமுவேல் சவுலை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களில் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். எனவே இந்த இரத்தத்தின் உடன்படிக்கையில் இருக்கிறவர்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு அவர்கள் செவி கொடுப்பார்கள், அவர்கள் கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்படுவார்கள். ஆபேலால் விசுவாசிக்க முடிந்த அதே காரியத்தை காயினால் விசுவாசிக்க முடியவில்லை. காயினுடைய பாவத்தின் விளைவுகளை நீங்கள் பார்ப்பீர்களேயானால் நான் அதை வேகமாக உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த பகுதி தான். ஆதியாகமம் 4:5 காயின் எரிச்சல் அடைகிறார் என்று வாசிக்கிறோம். அதே வசனத்தில் அவருடைய முக நாடி வேறுபட்டது பொறாமையினாலே என்று வாசிக்கிறோம். 7வது வசனத்தில் அவனால் நன்மை செய்ய முடியவில்லை. அதே வசனம் சொல்லுகிறது அவன் மேன்மையை இழந்தான், அங்கீகாரத்தை இழந்தான், அதன் மூலமாக அவன் பாவம் செய்தான். 8வது வசனம் காயின் ஆபேலை வஞ்சித்தான். தோட்டத்திலே அவன் வேலை செய்து கொண்டிருக்கும் போது நல்லவன் போல அவனிடத்தில் பேசி அந்த எரிச்சல், பொறாமை, அந்த பொய், இது போன்ற பாவங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அந்த காயினை தொடர்ந்து தன்னுடைய சொந்த சகோதரனை 8வது வசனத்திலே அவன் கொலை செய்கிறான்.
9வது வசனத்தில் அவன் பொய் சொல்கிறான். ஆண்டவர் கேட்கிறார், உன்னுடைய சகோதரன் எங்கே என்று கேட்டபோது அவன் தான் செய்த குற்றத்தை ஒத்துக்கொள்ளவில்லை. பெற்றோர்கள் செய்த அதே பாவத்தை அவனும் செய்கிறான். தேவனிடத்தில் எதிர்த்து பேசுகிறான். 9வது வசனம், நான் அவனுக்கு காவலாளியா என்று கேட்கிறான். துணிகரம் அவனுடைய வாழ்க்கையிலே வருகிறது. 11வது வசனத்தில் அவன் ஆண்டவர் காயினை சபிக்கிறார். 12வது வசனத்தில் திரும்பவும் ஆண்டவர் சபிக்கிறார். நிலையற்றவனாய் நீ அலைந்து திரிவாய் என்று சொல்லுகிறார். மரண பயம் அவனை ஆண்டு கொள்ளுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த இரத்தத்தின் உடன்படிக்கைக்குள்ள நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படாத அனுபவத்தில் இருப்போமேயானால் இது போன்ற பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒட்டி கொள்வது மிக எளிதாய் நடந்துவிடும். அவன் சொல்லுகிறான் 13வது வசனத்தில், என்னால் இந்த தண்டனையை சகிக்க முடியாது என்று சொல்லுகிறான். தான் செய்த பாவத்தை குறித்து அவன் பேசவில்லை, கர்த்தர் கொடுத்த தண்டனை அதிகம் என்று சொல்லுகிறான். அங்கேயும் அவனுடைய சுயத்தை அவன் காட்டுகிறான். ஆண்டவரே, என்னை மன்னியும் என்று சொல்லவில்லை, அதற்கு மாறாக அவன் எனக்கு தண்டனை ரொம்ப அதிகமாயிருக்கிறது என்று சொல்கிறான். இங்கேயும் பாவத்தின் மூலமாக ஆபேலுடைய இரத்தம் சிந்தப்பட்டது. அங்கே ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் அவர்களுடைய நிர்வாணத்தை மூடுவதற்காக ஒரு மிருகத்தை அடித்து அதனுடைய தோலை உரித்து இரத்தம் வடிய வடிய அதை அவர்களுக்கு வஸ்திரமாக மாற்றினார். இப்பொழுது உங்களுக்கு தெரியும் நான் ஏன் இதையெல்லாம் சொல்கிறேன். அந்த இரத்தத்தின் உடன்படிக்கை ஏதேன் தோட்டத்திலே ஆரம்பித்தது. இப்பொழுது அந்த இரத்தத்தின் உடன்படிக்கை காயின் ஆபேல் மூலமாக, ஆபேலுடைய இரத்தத்தின் மூலமாக ஆரம்பிக்கிறது. ஆதியாகமம் 4:10 சொல்கிறது, ஆபேலுடைய இரத்தம் தேவனை நோக்கி அது முறையிட்டதென்று வாசிக்கிறோம். எபிரேயர் 12:24 ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டு அந்த இரத்தத்தின் உடன்படிக்கை புதுப்பிக்கப்படுகிறது. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள் என்று எபிரேய நிருபத்தை ஆக்கினவர் சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு மேலான ஸ்லாக்கியத்தை நாம் அடைந்திருக்கிறோம். எபிரேயர் 10ஆம் அத்தியாயத்தில் 20வது வசனம் சொல்கிறது, அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. அதே அத்தியாயத்தில் 29வது வசனத்தில் வாசிக்கும் போது, தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை, நன்றாக கவனியுங்கள், அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாயிருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். அன்றைக்கு அங்கே ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் விலகி போனார்கள், தவறு செய்தார்கள். காயின் அந்த தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தான். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இந்த தவக்காலம் என்று சொல்கிறோமே, இந்த நாட்களில் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் இது போன்ற தவறுகள் இருக்குமேயானால் அவருடைய திரு இரத்தத்தினாலே அந்த இரத்தத்தின் உடன்படிக்கை இந்த நாளிலே மீண்டும் நாம் புதுப்பித்து அவராலே கழுவப்பட வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது அந்த ஹிஸ்டாரிக்கலாக நான் பேசி கொண்டிருக்கிறேன். ஆதாம் ஏவாள் பாவத்திற்கும் காயினுடைய பாவத்திற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. உங்களில் அநேகருக்கு அது தெரிந்திருக்கலாம், இருந்தாலும் நான் அதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். பாருங்கள், ஆதாமும் ஏவாளும் அவர்கள் பாவம் செய்தது தேவனுக்கு விரோதமான பாவம்தான். அதன் மூலமாக அவர்கள் தேவ மகிமையை இழந்தார்கள், அவர்கள் பாவிகளானார்கள். வேறு யாரும் அவர்களால் பாதிக்கப்படவில்லை. பூமி சபிக்கப்பட்டது, ஏவாள் சபிக்கப்பட்டால், ஆதாம் சபிக்கப்பட்டார். ஆனால் ஆதாம் ஏவாளால் அவர்கள் செய்த அந்த பாவத்தினால வேறு யாருக்கும் பாதிப்பு இல்லை. அதற்கு ஒரு காரணம், அந்த நாட்களிலே வேறு மனிதர்களும் அங்கு இல்லை. ஆனால் காயின் தேவனுக்கு விரோதமாகவும் ஆபேலுக்கு விரோதமாகவும் பாவம் செய்த போது ஆபேலுடைய இரத்தம் அங்கே சிந்தப்பட்டது. ஆபேல் தேவனை நோக்கி முறையிடுகிறார், தன்னுடைய உயிரை இழந்து விட்டார். ஆதாம் ஏவாள் பாவத்தை நிவர்த்தி செய்ய அந்த சிலுவை மரத்தினுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள். அது ரோமருடைய வழக்கமாயிருந்தது. ரோம அரசாங்கத்திலே அன்றைக்கு குற்றம் செய்கிறவர்கள் சிலுவையில் அறையப்பட்டார்கள்.
கிரேக்க அரசாங்கம், கிரேக்க ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் போது அவர்கள் ஒரு கோப்பையிலே விஷத்தை கொடுத்து அவர்களை குடிக்க செய்து அவர்களை கொலை செய்தார்கள். அந்த பிரிட்டிஷ் அரசாங்கம், ஆங்கிலேய அரசாங்கத்திலே கில்லட்டின் என்கிற முறையிலே அவர்கள் தலை வெட்டப்பட்டது. இப்படி வித்தியாசமான காலகட்டங்களிலே வித்தியாசமான முறைகளிலே தண்டனை வழங்கப்பட்டது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்த காலம் ரோம சாம்ராஜ்யத்தின் காலம். அப்பொழுது குற்றவாளிகளை அறைவதற்கு சிலுவையை பயன்படுத்தினார்கள். சிலுவையிலே 2 கட்டைகள் இருப்பது உங்களுக்கு தெரியும். ஒன்று அந்த வெர்டிக்கல் பார், இன்னொன்று ஹாரிசாண்டல் பார். ஒரு நீளக்கட்டை, இன்னொன்று குறுக்கு கட்டை. இந்த நீளக்கட்டை எதை குறிக்கிறது என்றால், நாம் தேவனுக்கு விரோதமாக செய்கிற பாவத்தை நிவர்த்தி செய்கிற கட்டை. அதைத்தான் ஆதாமும் ஏவாளும் செய்தார்கள். ஆனால் இந்த குறுக்கு கட்டை தேவனுக்கு விரோதமாகவும் தேவன் படைத்த மனிதனுக்கு விரோதமாகவும் செய்கிற பாவம். அதுதான் அந்த ஹாரிசாண்டல் பார். எனவே தான் அப்படிப்பட்ட ஒரு சிலுவை மரணத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் தெரிந்தெடுத்தார். ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்றால், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் நமக்காக அவர் புதிய இரத்தத்தின் உடன்படிக்கையை அவர் மரிப்பதற்கு முன்பாக அவர் ஏற்படுத்தி அந்த சிலுவையிலே அதை செய்து அவர் முடித்தார். அதை நாம் ஒவ்வொரு நாளும் இருதயத்தில் தியானிக்க வேண்டும். நமக்கு அப்படிப்பட்ட பாவங்கள் இருக்கிறதா? அவரை சிலுவையிலே அறைகிற அந்த நீளக்கட்டைக்கு நாம் பாத்திரவான்களாக இருக்கிறோமா, அல்லது அந்த குறுக்கு கட்டைக்கு நாம் பாத்திரவான்களாக இருக்கிறோமா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நிதானித்து பார்த்து பாவமற்ற ஒரு ஜீவியத்தை செய்ய வேண்டும். கழுத்தில் ஒரு சிலுவை போடுகிறதுனாலேயோ அல்லது ஒரு சிலுவையத்தை வரைகிறதுனாலேயோ அதை நாம் நிவர்த்தி செய்ய முடியாது. அந்த புது இரத்தத்தின் உடன்படிக்கை என்பது அந்த சிலுவை மரத்தை நாம் உற்று பார்த்து அதற்கு நீங்களும் நானும் காரணமாக இருக்கிறோமா? ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் ஒரு பரிகாரத்தை தேடினார். நமக்காக அவர் ஒரு பரிகாரத்தை தேடினார். காயினுடைய பாவத்திற்கும் ஆண்டவர் ஒரு பரிகாரத்தை தேடினார். அவன் மேலே ஒரு அடையாளத்தை போடுகிறார். இந்த அடையாளம் இருக்கிறபடியினால உன்னை யாரும் கொல்ல மாட்டார்கள் என்று அவர்கள் ஆண்டவர் சொல்வதை ஆதியாகமம் 4ஆம் அத்தியாயம் 15வது வசனத்தில் நாம் வாசிக்க முடியும். எபேசியர்கள் இந்த நிருபம் 2ஆம் அத்தியாயம் 14 16 வரை வாசிக்கும்போது அப்படித்தான் ஆண்டவர் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தவறும்போது அவர் நமக்காக இரக்கம் காட்டுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? நான் 14வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். எப்படி எனில், அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு தரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடிச்சவரை தகர்த்து சட்டத்திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரு புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு தரத்தாரையும் ஒரே சரீரமாய் தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அந்த புதிய இரத்தத்தின் உடன்படிக்கையினாலே, அந்த சிலுவை மரணத்தினாலே பாவம் செய்து பிதாவாகிய தேவனுக்கு தூரமாய் விலகியிருந்த நம்மை அவரோடு கூட ஒப்புரவாக்க அவர் சித்தம் கொண்டார். நீதிமொழிகள் 16ஆம் அத்தியாயம் 7வது வசனத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னா, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு கூட சமாதானம் பண்ணுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதுபோல சத்துருக்களாயிருந்த நம்மை தேவனோடு கூட சமாதானத்தின் பாதையிலே நடத்தி செல்வதற்கு ஆண்டவர் அந்த இரத்தத்தின் உடன்படிக்கையை நமக்காக ஏற்படுத்தினார். இப்பொழுது அந்த இரத்தத்தின் உடன்படிக்கையை நான் ஆதியாகமத்திலிருந்து சில சம்பவங்கள் மூலமாக திரும்பவும் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஆதியாகமம் 8ஆம் அத்தியாயம் 20வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால், நோவா பேழையிலிருந்து வெளியே வருகிறார். அவர் உடனே என்ன செய்கிறார்? சுத்தமான மிருகங்களை தெரிந்தெடுத்து, ஒவ்வொரு சுத்தமான மிருகங்களையும் தெரிந்தெடுத்து அதை தேவனுக்கு பலியிட்டு அங்கே இரத்தம் சிந்தப்படுகிறது. அந்த இரத்தத்தின் உடன்படிக்கை அங்கே புதுப்பிக்கப்படுகிறது. ஆதியாகமம் 17ஆம் அத்தியாயம் 10வது வசனத்தில் ஆண்டவர் பிற்காலத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாக செய்த அந்த இரத்தத்தின் உடன்படிக்கை நினைவு கூறுவதற்காக ஆதியிலே ஏதேன் தோட்டத்தில்
ஆட்டை அடித்து இரத்தம் வடிகிற தோலை உடுத்து வைத்து அவர்களை நிர்வாணத்தை மறைத்த அந்த இரத்தத்தின் உடன்படிக்கை நினைவு கூறுவதற்காக இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் சொல்கிறார், நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் பிறக்கிற எல்லாரும் பண்ண வேண்டும் என்று அவர் சொல்கிறார். ஆதியாகமம் 17:10 வாசிக்கிறேன். எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கு நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமான, நன்றாக கவனியுங்கள், அவருடைய வார்த்தையை பாருங்க, என் உடன்படிக்கை என்னவென்றால், இது ஆதி ஆகமத்தில் ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பித்தது. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், என் உடன்படிக்கை என்னவென்றால் உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்படும். அங்கே இரத்தம் வடிகிறது, இரத்தம் சிந்தப்படுகிறது. அந்த நுனித்தோலை வெட்டும்போது அங்கே இரத்தம் சிந்தப்படுகிறது. யாத்திராகமம் 24ஆம் அத்தியாயம் 8வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே, ஆனால் அங்கே மோசையோடு ஆண்டவர் அந்த இரத்த உடன்படிக்கையை அவர் புதுப்பிக்கிறார். யாத்திராகமம் 24ஆம் அத்தியாயம் 8வது வசனத்தில் மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து, இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோடு பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்று சொல்லுகிறார். உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்று அவர் சொல்லுகிறார். ஆதியாகமம் 21ஆம் அத்தியாயம் 22, 23 ஈசாக்கும் அபிமலேக்கும் உடன்படிக்கை செய்கிறார்கள். அப்பொழுது ஆட்டுக்குட்டிகள் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறது. அதனுடைய அடையாளம் என்ன? அந்த ஆட்டுக்குட்டிகளுடைய இரத்தம் அங்கே சிந்தப்பட்டு அங்கே உடன்படிக்கை ஏற்படுகிறது. எரேமியா 34ஆம் அத்தியாயம் 18 20 வரை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு யூத ஜனங்கள் அவர்களுக்குள்ளே உலக பிரகாரமான ஒரு உடன்படிக்கையை செய்யும் போது ஒரு கன்றுக்குட்டியை 2ஆக வெட்டுகிறார்கள். இரத்தம் சிந்த சிந்த அந்த கன்றுக்குட்டிகளின் அந்த துண்டங்களின் நடுவே நடந்து போய் அந்த உடன்படிக்கையை அவர்கள் உறுதிப்படுத்தினார்கள். இப்படியாக வேதத்திலே பல இடங்களிலே அந்த இரத்தத்தின் மூலமாக ஏற்பட்ட அந்த உடன்படிக்கையை ஆண்டவர் நினைவு கூர்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால் ஆதியாகமம் 17ஆம் அத்தியாயம் 1-11 வரை வாசித்து பாருங்கள். அங்கே ஆபிரகாமோடு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுகிறார், விருத்த சேதனம் பண்ண சொல்லுகிறார். அந்த விருத்த சேதனம் மூலமாக ஆபிரகாமுக்கும் ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 17ஆம் அத்தியாயத்திலே ஆபிரகாமோடு ஆண்டவர் சொல்லுகிறதான அந்த காரியம் என்னவென்றால், நீ உன்னுடைய பிள்ளைகளுக்கு, உன்னுடைய குழந்தைக்கு நீ விருத்த சேதனம் பண்ணி அந்த உடன்படிக்கையை ஏற்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் சோதனை வந்தது. ஈசாக்கை ஆண்டவர் பலியிட சொல்கிறார். ஆனால் அந்த சோதனையை ஆபிரகாம் வெகு எளிதாக ஜெயித்து விடுகிறார். ஆதாம் ஏவாளை போல் அல்ல, காயினை போல் அல்ல. அவர் மிக எளிதாக ஜெபிப்பதற்கு காரணம், அவர் அந்த இரத்தத்தின் உடன்படிக்கையிலே அவர் நிலைத்திருந்தார். எபிரேயர் 11ஆம் அத்தியாயம் 19வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான், மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்ப பெற்றுக்கொண்டான். அவன் உயிரோடு திரும்ப அவன் எப்படி அதை பாவனையாக திரும்ப பெற்றுக்கொண்டான் என்றால் என்ன அர்த்தம் என்றால், அவன் பலியிட வேண்டும், அவனை வெட்டி இரத்தம் சிந்த தகன பலியிட வேண்டும், அதை அவன் சர்வாங்க தகன பலியாக எரிக்க வேண்டும். அந்த எரித்த சாம்பலில் இருந்து ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றுக்கொள்ள வேண்டும். இது ஆபிரகாமுடைய விசுவாசம். ஆனால் இரத்தம் சிந்தாமலே அந்த இடத்துல அவன் பாவனையாக அந்த ஈசாக்கை பெற்றுக்கொண்டான் என்று எபிரேயர் 11:9 சொல்கிறது. இந்த உடன்படிக்கையை ஆண்டவர் ஆதியிலிருந்தே அவர் நிறைவேற்றி வருகிறார். யாத்திராகமம் 4:24 வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். சிப்போராள் மோசையுடைய மனைவி. அவள் ஒரு யூத பெண்மணி அல்ல, புறஜாதி பெண்மணி. அவளுக்கு அந்த விருத்த சேதனத்தை பற்றி தெரிந்திருக்கலாம், மோசே சொல்லி இருக்கலாம். ஆனால் அவளுக்கு அதை தன்னுடைய பிள்ளைகளுக்கு நிறைவேற்ற அவளுக்கு விருப்பமில்லை. அந்த சூழ்நிலையில் தான் இந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் மோசையினுடைய, அவனுக்கு என்று சொல்வது மோசை அல்ல, மோசையினுடைய குமாரனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார்.
அப்பொழுது சிப்போரால் கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன்னுடைய புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எறிந்து, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள். பின்பு அவர் அவனை விட்டு விலகினார். அந்த தன்னுடைய தவறை சிப்போரால் உணர்ந்து ஒரு கற்கான கல்லை எடுத்து தன்னுடைய குமாரனுடைய நுனித்தோலை வெட்டி அங்கே இரத்தம் சிந்தி கர்த்தரை பார்த்து சொல்லுகிறாள், நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன். முதல் வசனம் நான் வாசித்த வசனம் 24வது வசனம், கர்த்தர் அவனை கொல்ல பார்த்தார் என்று எழுதியிருக்கிறது. இங்கே அந்த இரத்தத்தின் உடன்படிக்கை வரும்போது கர்த்தர் அவனை விட்டு விலகினார். அப்பொழுது அவள் விருத்த சேதனத்தின் நிமித்தம் நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்று திரும்பவும் சொல்வதை பார்க்க முடியும். ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்றால், அந்த புதிய ஏற்பாட்டு இரத்தத்தின் உடன்படிக்கை ஆதி ஆகமத்திலிருந்தே ஆண்டவர் அதை வலியுறுத்தி கொண்டு வருகிறார். யாத்திராகமம் 24ஆம் அத்தியாயம் 3-8 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், யாத்திராகமம் 24ஆம் அத்தியாயம் 3-8 வசனங்களை வாசித்து பார்க்கும்போதும் அங்கேயும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே மூலமாக ஆண்டவர் அந்த விருத்த சேதனத்தை குறித்து சொல்கிறார். அதைத்தான் எபிரேயர் 9ஆம் அத்தியாயம் 19-20 வசனத்தில் அப்படியானால் மோசே நியாயப்பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு இளங்காளை, வெள்ளாட்டுக்கிடா இவைகளின் இரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான ஆட்டுமயிரோடும் ஈசோப்போடு கூட எடுத்து புஸ்தகத்தின் மேலும் ஜனங்கள் எல்லார் மேலும் தெளித்து, தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்று. எனவே இந்த இரத்தத்தின் உடன்படிக்கை என்பது அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாக அது புதிய இரத்தத்தின் உடன்படிக்கையாக மாறுகிறதே தவிர, ஆதி ஆகமத்தில் இருந்து மனிதனோடு கூட தேவன் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். இந்த உடன்படிக்கையினால் வருகிற சில ஆசீர்வாதங்களை குறித்து நான் சொல்லி இந்த செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த உடன்படிக்கையை நாம் கை கொள்ளும்போது, உபாகமம் 8ஆம் அத்தியாயம் அந்த உடன்படிக்கையை கை கொள்ளும்போது 8ஆம் அத்தியாயம் 1-6 வரை வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். குறிப்பாக 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன் தேவனாய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படி அவருடைய கற்பனைகளை கை கொள்ள கடவாய். கர்த்தர் நமக்கு கட்டளையிட்ட இந்த உடன்படிக்கை என்பது தேவனுடைய கட்டளைகளை நாம் கை கொள்ளுகிற அனுபவம். அப்பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறது. ஆனால் உடன்படிக்கையை மீறும்போது நாம் அந்த ஆசீர்வாதத்தை சாபமாக மாற்றி கொள்ளுகிறோம். பல வேதனைகளுக்குள்ளாய் கடந்து போகிறோம். யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அத்தியாயம் 18வது வசனத்தில், ஆயி பட்டணத்தில் அவர்கள் தோல்வியடைந்த பின்பு அவர்கள் ஏன் இந்த தோல்வி என்று அவர்கள் கர்த்தரிடத்தில் விசாரித்து பார்த்தபோது ஆண்டவர் சொல்கிறார், சாபத்தீடானவைகள் உன் நடுவே இருக்கிறது என்று சொல்கிறார். என்ன சாபம் எப்படி வந்தது? கர்த்தர் சொன்னார், தீட்டான எதையும் நீ எடுக்காதே என்று சொன்னார். ஆனால் அங்கே ஆகான் என்கிற ஒருத்தன் எடுத்து தன்னுடைய பாளையத்திலே ஒழித்து வைத்திருந்தான். யோசுவா 7ஆம் அத்தியாயம் 11-21 வசனங்களை வாசித்து பாருங்கள். அதன் நிமித்தம் தோல்வி வந்தது. ஆனால் அந்த சாபத்தீடானதை எடுத்து எரித்து ஆகானையும் கொலை செய்த போது, அவனையும் எரித்த போது அந்த சாபம் அவர்களை விட்டு நீங்கினது என்று வாசிக்கிறோம். எனவே இந்த இரத்தத்தின் உடன்படிக்கையில் நீங்களும் நானும் நிலைத்திருந்தால் அது நமக்கு ஆசீர்வாதம். அந்த நிலைத்திராவிட்டால் அது நம்முடைய வாழ்க்கையிலே சாபமாய் மாறுகிறது. இப்பொழுது முதலாவது அந்த இரத்தத்தின் உடன்படிக்கையினால் உண்டாகும் முதல் ஆசீர்வாதத்தை கூறுகிறேன். கிருபையினால நாம் ரட்சிக்கப்படுகிறோம். இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்த உடன்படிக்கையின் மூலமாக வந்தது. நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டது நியாயப்பிரமாணத்தினால் அல்ல, அல்லது நம்முடைய நீதியினால் அல்ல. கலாத்தியர் 2:16 அதை நீங்கள் நன்றாக வாசிக்க முடியும். கலாத்தியர் 2:16 நீங்களும் நானும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டது அது இரத்தத்தினால் உண்டான உடன்படிக்கை. எசேக்கியேல் 36:27 புதிய ஆவியை கர்த்தர் நமக்கு தந்து அதன் மூலமாக அந்த இரத்தத்தின் உடன்படிக்கையை நாம் பாதுகாத்து அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோம். எபேசியர் 2ஆம் அத்தியாயம் முதல் 9 வசனங்களையும் வாசித்து பாருங்க. அங்கேயும் அதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது.
யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அத்தியாயம் 3-11 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது விபச்சார ஸ்திரியை அங்கே கையும் களவுமாக பிடித்து கொண்டு வந்து ஆண்டவரிடத்தில் கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. ஏனென்றால் அவளுடைய பாவம் அங்கே மன்னிக்கப்பட்டு அந்த இரத்தத்தின் உடன்படிக்கைக்குள்ளாக அவள் கடந்து வருகிறாள். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால், அந்த ரட்சிப்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால், அந்த கிருபையினாலே பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பு அவருடைய இரத்தத்தின் உடன்படிக்கையில் இருந்து வருகிறது. ரெண்டாவது பெரிய ஆசீர்வாதம் இந்த இரத்தத்தின் உடன்படிக்கையில் வேதத்தின் அடிப்படையில் நீங்கள் பார்ப்பீர்களேயானால் வாதையிலிருந்து ஆண்டவர் ஒரு பாதுகாப்பை தருகிறார். யாத்ராகமம் 7ஆம் அத்தியாயம் 16-20 வசனத்தில் நீங்கள் வாசித்து பாருங்க. அந்த முதல் வாதையே ஆண்டவர் தண்ணீரை இரத்தமாக மாற்றி காட்டினார். அந்த இரத்தத்தின் உடன்படிக்கையை வாதைகளிலும், அந்த 10 வாதைகளிலும் அவர் முதலிலே அதை வெளிப்படுத்தி காட்டுகிறார். யாத்ராகமம் 11ஆம் அத்தியாயம் 4-5 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்க. அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும், அதன் இரத்தம் சிந்தப்பட வேண்டும், அது நிலைக்கால்களில் பூசப்பட வேண்டும், அப்பொழுது சங்கார தூதன் அங்கே கடந்து போவான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த இரத்தத்தின் உடன்படிக்கை நிலைத்திருக்கும் வரை, அந்த இரத்தம் நம்மேல பூசப்பட்டு ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படும் வரை எந்த ஒரு வாதையும், எந்த ஒரு எய்த்தனுக்கு வந்த எந்த ஒரு வாதையும் ஆண்டவர் நமக்கு வராதபடி ஆண்டவர் பாதுகாக்கிறார். மூன்றாவதாக ஒரு புதிய ஆரம்பத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறார். அன்றைக்கு அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு எகிப்தியருடைய தலைப்பிள்ளைகள் சங்காரம் பண்ணப்பட்ட அந்த நாளில்தானே, வேதம் சொல்கிறது, அந்த நாளில்தானே இஸ்ரவேல் ஜனங்கள் அணி அணியாய் எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு வெளியே வந்தார்கள், அடிமைத்தனத்திலிருந்து வெளியிலே வந்தார்கள். இது நம்முடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். அந்த இரத்தத்தின் உடன்படிக்கையிலே நாம் இருக்கும் வரைக்கும் ஆண்டவர் அடிமைத்தனத்திலிருந்து, பலவிதமான பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுதலையாக்கி அவர் வெளியே கொண்டு வருகிறார். 2 கொரிந்தியர் 5:17, 1 பேதுரு 1ஆம் அத்தியாயம் 19வது வசனம், இந்த 2 வசனங்களை நாம் பார்க்கும்போது ஆண்டவர் குடும்பமாக நம்மை வெளியே கொண்டு வருகிறார், தனிப்பட்ட நிலைமையிலே அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வருகிறார். 2 கொரிந்தியர் 5:17 சொல்கிறது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின. 1 பேதுரு 1:19 சொல்லுகிறது, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் ஒரு விடுதலையை, பழைய அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலையை தருகிறார். அப்போஸ்தலர் 16:31 நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள், நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்படும். அதை ஆதியாகமம் 19ஆம் அத்தியாயத்திலே ஆண்டவர் சுட்டி காட்டினார். ஆதியாகமத்தில் ஆண்டவர் ஆபிரகாம் லோத்துக்காக பரிந்து பேசி ஜெபிக்கும் போது லோத்து அங்கே காப்பாற்றப்படுகிறான், ரட்சிக்கப்படுகிறான். அதே போல நம்முடைய குடும்பத்தினருக்காக இரத்தத்தின் உடன்படிக்கையை பாதுகாக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கும் போது அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். 1 கொரிந்தியர் 7:14 வாசிக்கும் போது, அவ்விசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாவது போல, அதே போல அவ்விசுவாசியான மனைவி ஒரு பரிசுத்தமான புருஷனால் பரிசுத்தம் அடைவது போல ஆண்டவர் குடும்பத்தில் அந்த மாற்றங்களை கொண்டு வருகிறார். கடைசியாக ஒரு பெரிய வெற்றி என்னவென்றால், இந்த உடன்படிக்கையின் இரத்தத்தின் வெற்றி என்னவென்றால், பிசாசின் மேலே ஒரு பெரிய வெற்றியை ஆண்டவர் தருகிறார். பிசாசு இருப்பது உண்மை, அநேகர் பிசாசுகளை நம்புவதில்லை. தள்ளப்பட்ட தூதர்கள் இன்றைக்கும் அவர்கள் கிரியை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதின 4ஆம் அத்தியாயம் 36வது வசனத்தில் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறதே என்று சொல்லுகிறார்கள். எனவே இன்றைக்கு உலகத்தில் அசுத்த ஆவிகள் இருக்கிறது உண்மை. ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பித்த அனுபவம், இயேசு கிறிஸ்துவை வனாந்திரத்தில் சோதித்த அதே அசுத்த ஆவி இன்றைக்கும் நம்மை சோதித்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் அந்த சோதனையிலிருந்து ஜெயம் பெறுவதற்கு இந்த இரத்தத்தின் உடன்படிக்கையில் நிலைத்திருக்க வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அத்தியாயம் 26-37 வரை வாசிக்கும் போது அநேக பிசாசுகளால் பிடிக்கப்பட்டு கொடிய நீண்ட நாட்களாய் கல்லறையில் யாராலும் கட்ட முடியாத ஒரு பிசாசு பிடித்த மனிதனை குறித்து வாசிக்கிறோம்.
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அத்தியாயம் 13 16 வரை வாசிக்கும்போது மந்திரவாதிகள் பவுல் அப்போஸ்தலர் அவர் பிசாசை துரத்துவதைப் போல அவர்கள் பிசாசை துரத்த முயற்சித்தார்கள் என்று வாசிக்கிறோம். எனவே பிசாசு இல்லை என்பது தவறான ஒரு போதனை. பிசாசுகள் இருப்பது உண்மை, அந்த பிசாசுகள் மிகுந்த வல்லமை உள்ளவைகள் என்பதும் உண்மை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அத்தியாயம் 43-45 ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு மனிதனை விட்டு பிசாசு விலகி போகிறது, அது அலைந்து திரிகிறது, அது திரும்ப அந்த விட்டு விலகின மனிதன் அவனுடைய வீடு ஜோடிக்கப்பட்டிருப்பதை பார்த்து, அந்த இடம் காலியாய் இருப்பதை பார்த்து திரும்பவும் அவனுக்குள்ளே வருகிறதுங்கிற அந்த ஓமையை ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்க முடியும். அதே போல இரத்தத்தின் உடன்படிக்கையை விட்டு நாம் விலகும் போது பிசாசு எளிதாக நம்மை தாக்கி விடுவான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, பிசாசினுடைய குணங்களை நீங்கள் அந்த ஓமையின் மூலமாக கற்றுக்கொள்ள முடியும். அது இளைப்பாறுதல் தேடுகிற ஒரு அனுபவம் உள்ளது, அதற்கு ஞாபக சக்தி உள்ளது, அதுக்கு புத்தி கூர்மை உள்ளது. வேதம் சொல்கிறது, இன்னும் அநேக பிசாசுகளை கூட்டி கொண்டு வந்தது, கூட்டாக கிரியை செய்யக்கூடியது. எனவே பிசாசின் வல்லமை இன்றைக்கும் இருக்கிறது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வனாந்தரத்தில் எல்லாம் குறைவுபட்ட நிலைமையில் வசனத்தின் மூலமாக பிசாசை ஜெயித்தது போல நீங்களும் நானும் பிசாசை ஜெயிக்க முடியும். எப்பொழுது ஜெயிக்க முடியும் என்றால், அந்த இரத்தத்தின் உடன்படிக்கையில் நீங்களும் நானும் நிலைத்திருக்கும் போது கண்டிப்பாக நீங்களும் நானும் பிசாசை ஜெயிக்க முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அத்தியாயம் 19வது வசனம், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இது எல்லாருக்கும் சொந்தம் அல்ல, இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொந்தமான வசனம். அவருடைய இரத்தத்தின் உடன்படிக்கையில நிலைத்திருப்பவர்களுக்கு சொந்தமான வசனம். 1 யோவான் 4:4 சொல்கிறது, பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனினும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இது யாருக்கு சொந்தம்? தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொந்தம். அவருடைய இரத்தத்தின் உடன்படிக்கையில நிலைத்திருக்கிறவர்களுக்கு சொந்தம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அத்தியாயம் 10-11 வசனங்களை வாசிக்கும் போது, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்களுடைய ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும், அந்த இரத்தத்தின் உடன்படிக்கை அங்கே நினைவு கூறப்படுகிறது, தங்கள் சாட்சியின் விசுவாசத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 4:13 பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார், விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தினுடைய ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியினால் பேசி கொண்டிருக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த இரத்தத்தின் உடன்படிக்கையில் நீங்களும் நானும் நிலைத்திருப்போம். பிசாசை ஜெயிக்க முடியும். சில உதாரணங்களை சுட்டி காட்டுகிறேன், எப்படி ஜெயிக்க முடியும். யோபு 1:5 வாசித்து பாருங்கள். யோபு அதிகாலமே எழுந்திருந்து தன்னுடைய பிள்ளைகள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்திருப்பார்களோ என்று நினைத்து ஒவ்வொருவருடைய நாமத்தையும் சொல்லி அவர்களுக்காக சர்வாங்க தகன பலியிட்டான். அதிகாலை ஜெபம், நமக்காக நம்முடைய குடும்பத்திற்காக ஏற்படுத்துகிற ஜெபம், அது அந்த பிசாசை ஜெயிக்க முடியும். 2 கொரிந்தியர் 4:13 நான் ஏற்கனவே வாசித்த வசனம். அந்த விசுவாசத்தினால பிசாசை நாம் ஜெயிக்க முடியும். இரத்தத்தினால, இயேசுவின் இரத்தத்தினால நாம் மூடப்பட வேண்டும். அன்றைக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தம் நிலைக்கால்கள் தெளிக்கப்பட்ட போது அந்த வீட்டில் தலைப்பிள்ளை சங்காரம் நடைபெறாதபடி மூடப்பட்டது போல இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை மூடி இருக்குமேயானால் பிசாசை நாங்கள் ஜெயிக்க முடியும். இயேசுவின் இரத்தத்தை நாம் எப்பொழுதுமே நாட வேண்டும். அதான் பொதுவாக நமக்கு வேதனைகள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது, வியாதிகள் வரும்போது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம் என்று நாம் அறிக்கையிடுகிறோம். அதை நம்முடைய நாவாலே இருதயத்தில் விசுவாசித்து நாவாலே அறிக்கையிடும்போது ஆண்டவர் நமக்கு பிசாசை ஜெயிக்க ஒரு அருமையான ஒரு அனுபவத்தை தருகிறார். அந்த கிருபையினால ஒரு ரட்சிப்பை தருகிறார். அந்த வாதைகள் நம்மை மேற்கொள்ளாதபடி பாதுகாக்கிறார். அந்த பிசாசை ஜெயிக்கிற பிசாசினுடைய சகல தந்திரங்களையும் அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் அதை மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு ஒரு கிருபை பாராட்டுகிறார்.
எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பித்த அந்த இரத்தத்தின் உடன்படிக்கை, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள பழைய ஏற்பாட்டில் அது புதுப்பிக்கப்பட்ட இரத்தத்தின் உடன்படிக்கை, இன்றைக்கு புதிய உடன்படிக்கையாக நான் உங்களுக்காக உங்களுக்காக அநேகருக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தம் என்று சொன்ன ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் உடன்படிக்கையில் நாம் நிலைத்திருப்போம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.